வணக்கம். ஜெயம் ரியல் எஸ்டேட் கோவில்பட்டி. அடுத்து ரியல் எஸ்டேட்டில் எப்படி ஏமாற்றுவாங்க? இப்போ நீங்கள் ஒரு தோட்டம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. 100 தென்னை மரம் இருக்குது, 100 எலுமிச்சை மரம் இருக்குது, 100 கொய்யா இருக்குது, ஃபென்சிங் இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரேட்டை சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு 45 லட்ச ரூபா, 50 லட்ச ரூபா சொல்லுவாங்க. அப்போது முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது, அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஏக்கர் என்ன ரேட்டு போகுதுங்கிறத வாங்குங்க. எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, இப்போ ரீசண்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்டிகுலர் கரெக்டாக சொல்ல விரும்பலை, கோயில்பட்டிக்கு பக்கத்தில் ஏக்கர் அங்கே 3.5 லட்ச ரூபா தான் போகுது. 3.5 லட்சத்துலேருந்து 4 லட்ச ரூபா தான் போகுது. இந்த 100 தென்னை மரம் இருக்குது, 100 கொய்யா இருக்குங்கிறத காமிச்சு ஏக்கர் 50 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க. 45 லட்ச ரூபா சொல்லி நெகோஷியேட் பண்ணி விற்கிறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி சேல் ஆகுது. நான் எதுக்காக இந்த வீடியோ சொல்கிறேன் அப்படின்னா, 4 லட்ச ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் என்ன 35 லட்ச ரூபாயா செலவு பண்ண போகிறீங்க 100 தென்னை மரம் 100 கொய்யா வச்சு இது பண்ணுறதுக்கு. அப்போ அந்த சின்ன கால்குலேஷனை விசாரிங்க, பக்கத்தில் என்ன ரேட்டு போகுதுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. இந்த மாதிரி நடக்கிறதுனால தான் சரி இப்படிலாம் மக்கள் ஏமாறுதாங்களே, ஏமாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, எப்போவுமே சைனிங் அத்தாரிட்டி யாரோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் பேசணும். அவங்களோட ரிலேட்டிவ்னு யார்கிட்டையும் பேசக்கூடாது. வந்து பத்திரத்தில் எவன் கையெழுத்து போடுறானோ அவங்ககிட்ட மட்டும்தான் பேசுவேன்னு ஓங்கி நீங்கள் சொல்லணும். இல்லை அவர் வெளியூரில் இருக்கார், அவர் சென்னையில் இருக்கார், அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கார் அப்படின்னா வீடியோ காலிங்கில் பேசணும்னு சொல்லுங்கள். எங்கே இருந்தாலும் வீடியோ காலிங்கில் பேசலாம். இல்லை அவர் அமெரிக்காவில் இருக்கார், ஈவினிங்கில் வீடியோ காலிங் பண்ணுங்கள். எப்படியும் இடத்த விற்கணும்னு நினைக்கிறவன் வரமாட்டானா ஆன்லைனில் வீடியோ காலிங்க்கு? இல்லை எனக்கு தான் முழு பொறுப்பாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பொய்யா தான் இருக்கும். அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட்டை காட்டு, நான் அமௌண்ட் செட்டில் பண்ணியிருக்கேன், பெருந்தொகையை அடைச்சிருக்கேன் அப்படின்னாங்கனாலும் அதுக்கான ப்ராப்பர் இதை எல்லாம் பார்த்துட்டு வாங்குங்க. ஏன்னா ரீசெண்டாக நிறைய நானும் ரியல் எஸ்டேட் மீடியேட்டர் தான், ஆனால் எக்கச்சக்கமான பேர் ஏமாறுறதா நான் கண்ணால் பார்க்குறேன். அதனால் இடம் வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா விசாரித்து இடத்தோட இதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. தோட்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் என்ன ரேட்டு போகுதுங்கிறத விசாரிச்சுட்டு வாங்குங்க. 30 லட்சம் 40 லட்சம் ஏக்கர் கொடுத்து வாங்குறீங்க, பார்த்து விசாரிச்சுக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படிலாம் ஏமாற்றுவாங்கங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு ஏமாறாமல் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குங்க. தேங்க்யூ.